அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரேஞ்சினி. நான் பாலக்காடு மாவட்டத்தில் சித்தூர் அரசு கல்லூரியில் முழுநேர முனைப்பட்ட ஆய்வாளராக நான் இருக்கேன். இது 3வது வருடங்களோட. என்னோட நெறியாளரோட பேர் டாக்டர் கதிரவன் சார். என்னோட ஆய்வு தலைப்பு மார்க்சிய மாநாடுகள் நோக்கி கோகுல் சேஷாத்திரின் துணைக்கதைகள். இன்னைக்கு நான் எந்த புத்தகத்தை பற்றி பேச வந்திருக்கேன்னா, ஏன் இந்த வாழ்க்கை, கார்த்திக் தமிழ் சார் எழுதுகிறேன். ஏன் இந்த வாழ்க்கைன்ற புத்தகத்தை பற்றி தான் பேச வந்திருக்கேன். ரொம்ப அருமையான புத்தகம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த புத்தகத்தை வாசித்து நிறைய என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நான் மாற்றியிருக்கேன். இந்த புத்தகம் எனக்கு எப்படி அறிமுகமாச்சுன்னா, எல்லா மாதமும் என்னோட நெறியாளர் வீட்டில் விதை கூட்டம்னு ஒரு நடைபெறும். அதில் ஒவ்வொரு புத்தகத்தை பற்றி கலந்துரையாடல் நடக்கும். அதில் இந்த கார்த்திக் தமிழ் சாரோட இந்த புத்தகத்தை பற்றி தான் நாங்கள் கலந்துரையாடல் பண்ணினோம். இந்த வாழ்க்கை இந்த புத்தகத்தை பற்றி. அப்போ அந்த சார் தான் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். அவர் அந்த கலந்துரையாடலில் கூட அந்த சார் பேசின விதங்கள் நிறைய எனக்குள்ள மாற்றங்கள் வந்துச்சு. இப்படிலாம் கூட நம்ம வாழ்க்கையில் சிந்திக்கலாம். ஏன்னா நான் டக்கு இந்த டாப்பிக்கை இந்த புத்தகத்தோட பேர் பார்த்தோன்னா ஏன் இந்த வாழ்க்கை, இது நம்ம நார்மலி நம்ம லைஃப்பில் பேசுகிற ஒரு வார்த்தை மாதிரி இருக்கும். ஆனால் இந்த புத்தகத்தை நீங்கள் தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள், நம்ம யோசிக்காத நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குன்றது நீங்களே உணர்ந்துருப்பீங்க. இந்த புத்தகத்தை 2020 கார்த்திக் தமிழ் சார் வெளியிட்டிருக்காரு. இதில் 18 தலைப்புகள் இருக்குது. ஏன் இந்த புத்தகன்ற தலைப்பில் தொடங்கி ஏன் இந்த வாழ்க்கைன்ற தலைப்பில் வர அவர் முடிச்சிருக்காரு. ஆனால் இதில் சிறப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒவ்வொரு தலைப்பிலையும் இப்போது 18 தலைப்பில் ஒவ்வொரு தலைப்பு தொடங்கி முடிகிற இடத்துல அடுத்த தலைப்புக்கான ஒரு தொடக்கத்தை அந்த இடத்துல வச்சுருக்காரு. அது ரொம்ப அருமையாக இருக்கும். வாட்சி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அது புரியும். என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்காம எதுவும் நடக்கிறதுல சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நினைச்சாதான் நிச்சயமாக எல்லா விஷயமும் நடக்கும். நம்ம நினைக்காம இருந்தால் எதுவுமே நடக்காது. நம்ம எண்ணங்கள் தான் நம்ம செயல்களாக நம்ம அதை முடிவெடுத்து வருது. அப்போது எண்ணங்களை விட அடுத்தது 4 மடங்கு சக்தி என்ன சொன்னால் நம்பிக்கை. அதை பற்றி அருமையாக கார்த்திக் தமிழ் சார் சொல்லியிருக்காரு. நம்பிக்கை நிச்சயமாக ஒரு மனிதனுக்குள்ளே வேணும். நம்ம நம்புகிறோமோ அந்த நம்பிக்கை தான் நம்ம எண்ணங்களாக அந்த செயல்களாக அந்த இடத்துல உருவெடுக்கும். நிச்சயமாக அதனால் எண்ணங்கள் நம்ம நல்ல எண்ணங்களாக நம்ம கொண்டு வரணும். எனக்கு ரொம்ப இந்த புத்தகம் நான் எடுத்து ஏன் பேச காரணம்னா, இந்த கார்த்திக் தமிழ் சார்ன்றவர் ரொம்ப யோகா கிளாஸ் இந்த புத்தகத்தில் மாத்திரம் நம்ம வாழ்க்கையோட மோட்டிவேஷன் சொல்லுறது. அவர் யோகா கிளாஸில் நிறைய கிளாஸஸ் நான் அவர் கவனிச்சு யூடியூப்ல நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். ரொம்ப வாழ்க்கைன்றது இவ்வளோ பயங்கரமாக நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருப்பாரு. அப்படி வாசித்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி யோகாலாம் பண்ணாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்ல சொல்லியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியுமே திடீர்னு, ஏன்னா அது ரொம்ப வருத்தமாக இருக்கு இந்த இடத்துல சொல்கிறதுக்கு. ஆனால் நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை நான் சொல்கிறேன். இவருக்கு போன வருடம் இந்த கார்த்திக் தமிழ் சார்ன்றவர் இறந்துட்டாங்க. ரொம்பவும் மனதுக்கு வருத்தமாக இருந்துச்சு. அப்போ வாழ்க்கையில இவ்வளோதாங்க. நம்ம எவ்வளோ பெரிய மனுஷனா என்னவா இருந்தாலுமே நம்ம மரணன்றது நமக்கு எதிர்பார்க்காத ஒன்று. அப்போ அதனால் நம்ம வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களோட நம்ம வாழ்க்கையை நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம எந்த விஷயமும் முடியாதுன்னு சொல்லி பின்னாடி அடிச்சு நம்ம உட்காந்துருக்கவே கூடாது. எந்த ஒரு விஷயமா முன்னாடி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வைக்கலாம். நம்மளால இது முடியுன்றதை புரிஞ்சுக்க முடியும். இந்த புத்தகம் வாசிப்பு எனக்கு அப்படிதான் தோணுச்சு. நம்ம ஏன் பயந்து வேலை படிக்கணும், அப்படி செய்யக்கூடாது. ஒவ்வொரு விஷயம் முன்னாடி வரணுன்றது நான் உணர்ந்து நான் முன்னாடி உடனே செஞ்சேன். அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மெடிடேஷன் மாதிரி நீங்களே கூட பேசிக்கோங்க. அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து அமைதியாக யோசிச்சு பாருங்க. அப்போ இதெல்லாம் நம்ம லைஃப்க்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவையில்லாத சொல்லி நீங்களாக முடிவெடுங்க. எப்பொழுதுமே யாராவது ஒரு ஆளை டிபெண்ட் பண்ணி அவங்க சொல்கிற முடிவு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை கொண்டு போகணும்னு நினைக்காதீங்க. ஆனால் இந்த புத்தகத்தை நான் ஏன் இந்த வாசிப்போ எனக்குள்ளே முடிவெடுக்கிறதுக்கான ஒரு திறமை எனக்கு இந்த புத்தகம் வாசிப்போ கிடைச்சிது. அதனால நான் உங்கள்கிட்டையும் நான் இது சொல்கிறேன். இந்த புத்தகத்தை நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே வாங்கி வாசித்து பாருங்கள். உங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் வரும். இந்த கார்த்திக் தமிழ் சார்ன்றவர் இறந்தாலும் நிச்சயமாக எல்லாரும் மனசில் வாழ்வாருங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமாக எல்லாரும் வாசிங்க. நன்றி, வணக்கம்.